வணக்கம். கேக்குதா எல்லாருக்கும்? யாராவது ஒரு ஆள் ரெஸ்பாண்ட் ஓசி கேக்குது. ஓகே. கிளியர் தானே? ஓ சார். ஸோ நாம் அன்னைக்கு வந்துட்டு புது சாப்டர் ஒன்று ஸ்டார்ட் பண்றோம். பல நாள் நாம அஹ்சன் சார் ஆனாலும் ரிஹான் சார் ஆனாலும் பவர் பாயிண்ட் எக்ஸலும் வேர்டும் பத்தி ஒரு நாள் படிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாம படிக்க போறது வந்துட்டு பவர் பாயிண்ட். ஸோ பவர் பாயிண்ட் வந்துட்டு இப்படிதான் இருக்கும். இதுதான் பவர் பாயிண்ட் லோகோ. நம்ம பார்த்துக்கொள்ளிடும். ஸோ நமக்கு வந்துட்டு பவர் பாயிண்ட் வந்துட்டு டெஸ்க்டாப்ல ஒரு ஐகான் வந்து வச்சுக்கொள்ளலாம். இல்லாட்டி நமக்கு ஏற்றபடி விண்டோஸ் சர்ச் பார்ல வந்துட்டு கீழே பவர் பாயிண்ட் வந்து சர்ச் பண்ணினா அதில் எப்படி லோகோ வரும், அதை தட்டியும் நமக்கு உள்ளுக்கு வந்து கொள்ளலாம். சரியா? இது வந்துட்டு ஏற்கனவே நாம மற்ற பாடங்கள்ல வந்துட்டு பார்த்த மாதிரி தான். அதாவது ஒரு எப்ப வந்துட்டு இப்படி லான்ச் பண்றேன். சரியா? சவுண்ட் போதுமா? கேக்குதா கிளியரா? ஓ சார் கேக்குது. ஓகே. ஸோ வந்துட்டு பவர் பாயிண்ட்ற இன்டர்ஃபேஸ் வந்துட்டு நாம ஓப்பன் பண்ணினதோட இப்படிதான் இருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம என்னத்தை பார்க்கணும்னு சொன்னா பவர் பாயிண்ட்னா என்ன சாமான், அது நாம என்னத்துக்கு யூஸ் பண்றோன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ எக்ஸல் என்னதுக்கு யூஸ் பண்ணினோம், அதே போல வேர்ட் என்னதுக்கு யூஸ் பண்ணினோம்னு நம்ம ஒவ்வொரு யூனிட்டையும் ஸ்டார்ட் பண்ண போகல அதுக்குரிய இன்ட்ரடக்ஷனை பார்ப்போம் எப்பயும். அதே போலதான் பவர் பாயிண்ட் சொன்னா என்னன்னு நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்குள்ள போறதுக்கு. ஸோ பவர் பாயிண்ட் என்னன்னு சொன்னா அது வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இது வந்துட்டு நாம இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்போ நம்மகிட்ட ஒரு கம்பெனி வந்து ஒரு சாமான் வந்து டெவலப் பண்றாங்க, ஒரு ப்ராடக்ட் வந்து செய்யறாங்க. இப்போ அதை வந்துட்டு மார்க்கெட் பண்ணணும் அப்படின்ன போக்குல என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ஒவ்வொரு ஃபீச்சரையும் அதை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் இது செஞ்சு மக்களுக்கு இது செய்வாங்க. என்ன செய்வாங்க? இப்படி ஒரு சாமான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பண்ணணும், விளம்பரப்படுத்த தேவை வேண்டியிருக்கும். அந்நேரம் வந்துட்டு இப்படியான பவர் பாயிண்ட்கள் தான் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி தான் செய்வாங்க. இப்போ நீங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திருக்கலாம். அவங்க வந்துட்டு இப்படியான ப்ரெசன்டேஷன் இது மூலமா தான் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து விளம்பரப்படுத்துவாங்க சோசியல் மீடியாக்கள்ல. அதே போலதான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நாம, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள யூனிவர்சிட்டியோ அதே போல காலேஜ் அப்படி போகல வந்துட்டு உங்களோட கோர்ஸ்ல வந்துட்டு ஒரு யூனிட் வரும். அப்படி வரப்போக்குல என்ன செய்வாங்க, அசைன்மெண்ட் மாதிரி தருவாங்க. இந்த யூனிட்டை நீங்க உங்களோட கொலீக்ஸோட வந்துட்டு ஷேர் பண்ணணும். இப்படியான விஷயம் உண்டு, எல்லாருக்கும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படியான சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு என்ன செய்வாங்க, உங்கள்ட்ட சொல்லுவாங்க நீங்க வந்துட்டு என்ன செய்யணும், ப்ரெசன்டேஷன் செய்யணும். அப்படியான டைம் ப்ரெசன்டேஷன் செய்ய சொல்ல போகல என்ன செய்யும், அதுக்கு நாம யூஸ் பண்ண போற சாஃப்ட்வேர் தான் வந்துட்டு பவர் பாயிண்ட். சரியா? இப்படியான சில விஷயங்களுக்கு நாம வந்துட்டு பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்ப நாம பவர் பாயிண்ட் வந்துட்டு ஒன் பண்ணினதோட இப்படித்தான் இருக்கும். இதுதான் சொல்லுவாங்க என்ன, யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லி சொல்லுவாங்க பேசிக்கா. ஓகே. அதுலயும் இப்ப நம்மட சாஃப்ட்வேர் நாம பாவிக்கிற இதுக்கு வந்துட்டு சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா ஸ்டார்ட் ஸ்கிரீன் சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு இந்த வரைக்கும் பாருங்க. நாம இப்போ இதை ஓபன் பண்ணினதோடயே வாரது என்னன்னு சொன்னா அதுக்கு பேர் சொல்லுவாங்க ஸ்டார்ட் ஸ்கிரீன் சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் ப்ரெசன்டேஷன் பேசிக் இன்டர்ஃபேஸ் ஆയിരിக்கும் நாம உள்ளுக்கு வந்ததோட. சரியா? அப்படி நாம உள்ளுக்கு வந்ததோட சில விஷயங்கள் பார்த்து கொள்ளணும் பாருங்க. ஹோம் அண்ட் இருக்கி, நியூ அண்ட் இருக்கி, ஓப்பன் அண்ட் இருக்கி.
அதே போல பாருங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா? அப்படி நாம இப்போ ஓப்பன் பண்ணினதோட முதலாவது வர சில விஷயங்களை பத்தி பார்ப்போம். அதுல முதலாவது வரும் வந்துட்டு ரீசன்ட் என்ன, நாம கடைசியா கடைசி ஒரு 2 3 தரமா நாம பவர் பாயிண்ட்ல வந்துட்டு என்னென்ன செஞ்சோமோ, என்னென்ன ப்ரெசன்டேஷன் கையாண்டமோ அதுகள் வந்துட்டு என்ன செய்யும், இந்த இதுல வந்துட்டு ரீசன்ட் என்ற ஒரு இதுக்கு கீழே டபுளுக்கு கீழே வரப்போகுது. இப்ப நான் கடைசியா ஒரு இது ஒன்று செஞ்சோம். அது வந்துட்டு எங்க இருக்கும், இப்ப ஃபெஸ்ட்டுக்காகவே இருக்கும். அதே போல அதுக்கு முந்தின ஒன்று செஞ்சிருப்போம், அந்த ப்ரெசன்டேஷன் விட தெரியும் அதுக்கு கீழே. அதுக்கு முந்தின செஞ்சிருந்தா அதுக்கு அப்படி ஓர்டருக்கு இருக்கும். இப்ப நமக்கு உங்களை டக்குன்னு ஞாபகம் வரும், நாம கடைசி செஞ்ச இதை வந்துட்டு தான் இப்ப திரும்ப தொடரணும்னு சொன்னா நம்ம அதே பவர் பாயிண்ட் வந்துட்டு திரும்ப போய் ஓப்பன் பண்ணதில் வந்தோம்னு சொன்னா ரீசெண்ட்டுக்குள்ள இருந்தா அதை டக்குன்னு ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, அதே போல பின் ஒன்று இருக்கு. இப்ப நீங்க வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க வைங்களேன், ஒரு 1 வீக் மட்டும்லையா, ஒரு 1 வீக்கா வந்துட்டு நீங்க ரெடி ஆகிருக்கீங்களா, என்ன செய்வீங்க? ஓகே, நாம நான் இந்த ப்ரெசன்டேஷன் இதுல நான் ஒர்க் பண்ண போறேன் ஓட்டு செய்யலாம். இதுல வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு பின் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு அது பின் பண்ணி வச்சா என்ன செய்ய முடியும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஏறிக்கும் முதலாவது. அப்போ வந்த உடனே நீங்க உடனே உள்ளுக்கு தட்டி போறது ஈஸியா இருக்கும். ஆக்சஸ் பண்றது உங்களுக்கு மிச்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, அதே போலதான் மேல இருக்கு பாருங்க, பிளாங்க் பிரசன்டேஷன் இருக்கு. அப்படி சில அதோட சேர்த்தாப்புல தீம்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஓகே, இப்ப எக்ஸல் ஷீட் மாதிரி பவர் பாயிண்ட் வந்துட்டு நாம் சொல்லுவோம் பிரசன்டேஷன், பிளாங்க் பிரசன்டேஷன் சொல்லி சொல்லுவோம். சரியா? ஓகே, இப்ப நாம வந்துட்டு ஒரு பிளாங்க் பிரசன்டேஷன் உண்டு என்ன செய்வோம், ஓபன் பண்ணுவோம். என்ன மாதிரி அதுல இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நாங்க. சரியா? ஓகே, இப்ப நாம ஒரு ப்ரெசன்டேஷனுக்குள்ள பிளாங்க் ப்ரெசன்டேஷனுக்குள்ள வந்தோம்னு சொன்னா இப்படித்தான் இருக்கும் விஷயங்கள். நமக்கு இதுபடியே பார்த்துக்கொள்ளலாம் என்னென்ன இருக்குன்னு. பேசிக்கா ஒரு இது நம்ம ஒர்க் பண்ற என்வாயன்மெண்ட் வந்துட்டு இப்படிதான் இருக்க போகுது. ஓகே, அதுல முதல்ல இதுக்கு தான் சொல்லுவோம், இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நமக்கு. இதுக்கு பேர் சொல்லுவோம் என்ன, இந்த அடிக்கிறது இது. இது அவ்வளோத்தையும் சேர்த்து சொல்லுவோம் ரிப்பன் என்று சொல்லி சொல்லுவோம். சரியா? இந்த ஏரியாவை அப்படி சேர்த்து சொல்ற ரிப்பன் என்று சொல்லுவோம். ஓகே, அந்த ரிப்பன்ல ஒவ்வொன்றும் இருக்கும் பாருங்க. இந்த மேல ஹோம், இன்சர்ட், ட்ரோ, டிசைன், டிரான்சிஷன், அனிமேஷன், ஸ்லைட் ஷோ, ரெக்கார்ட், ரிவ்யூ, வியூ, ஹெல்ப் அண்ட் இப்படி கொஞ்சம் இருக்கு. இதுக்கு என்ன சொல்லுவோம், டெப்ஸ் சொல்லி சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும் டெப்ஸ். ஓகே, ஒவ்வொரு டெப்ஸுக்குள்ளேயும் வந்துட்டு ஒவ்வொரு ஃபீச்சர் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதே போலதான் இன்னொரு ஃபீச்சர் இருக்கு, மேல சர்ச் அண்ட் ஒரு பார் ஒண்டிக்கும். ஓகே, சர்ச் பார் ஒன்று மாதிரி இருக்கும். இது வந்துட்டு என்னத்துக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னு சொன்னா, இப்போ நமக்கு ஒரு இதுல வந்துட்டு ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்கி நமக்கு எங்க எந்த டெப்புக்குள்ள இருக்குன்னு தேடையில கஸ்டமருக்கு டக்குன்னு எக்ஸஸ் பண்ண நமக்கு சரியா தெரியும் எந்த டெப்பில் இருக்குன்னு சொல்லி சொன்னா என்ன செய்வோம்டா, டக்குன்னு நம்ம இதுல வந்துட்டு சர்ச் பண்ணலாம். ஓகே, இப்ப பாப்போமே உதாரணத்துக்கு. இப்ப நம்ம என்ன ஷேப்ஸ் ஷேப்ஸ் இருக்கு, ஷேப்ஸ் எட் பண்ணணும்னு சொன்னா இப்ப நமக்கு பாத்துக்கிறதுக்கு அல்லது கஷ்டமா இருக்குன்னு சொன்னா டக்குன்னு இவடத்து நாம ஷேப்ஸ் ரெண்டு சர்ச் பண்ணினோம்டா டக்குன்னு வந்துடும். ஓகே, ஷேப்ஸ் அண்ட் அடிச்சோம்டா வந்துடும். பாத்தீங்களா இந்த வந்துட்டு அப்ப நமக்கு இதை தட்டினோம்டா அந்த இதை வந்துட்டு லேசா பார்த்துக்கொள்ளலாம். இப்படி நமக்கு இப்ப சில வந்துட்டு தெரியாத மாதிரி இருக்கலாம். இப்ப நமக்கு இந்த அடிக்கிற இதுல பேர் தெரியான்னு வச்சுக்கோமே, சும்மா உதாரணத்துக்கு இந்த இந்த அடிக்கிற இது வந்துட்டு இப்ப இதை எப்படி இல்லாமக்குறேன்னு விளங்குது இல்ல, இந்த இது தேவையில்லைன்னு வச்சுக்கோமே, இதுல பேர் வந்துட்டு ரூலர். ஓகே, இப்ப இதை நாம இல்லாமக்கணும்னு சொன்னா டக்குன்னு வந்துட்டு எங்க ஃபீத்து இல்லாமக்கணும்னு தெரியாது. ஸோ இதுல சர்ச் பண்ணினோம்னு சொன்னா நமக்கு லேசா வந்துட்டு என்ன செய்யலாம், அதை வந்துட்டு இல்லாமக்கிறண்டா இல்லாமக்கலாம். அது இல்லாம இருக்கிற சந்தர்ப்பத்துல நமக்கு திரும்பியும் எடுத்துக்கலாம். பாப்போமே, இந்த இங்க பாருங்க, ஷோ ஓ ஹைட் ரூலர். சாரி,
ஓகே, கொஞ்சம் இருங்க. சாரி, கொஞ்சம் இருங்க. ஓகே. ஓகே, இப்போ நம்ம கிரிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை எனேபிள் பண்ணி பார்ப்போம். ஓகேயா? ஓகே, இந்த அறிக்கை வந்துட்டு பாருங்க. இது அப்படியோ அதுக்குள்ளுக்கு வந்துட்டு கிரிட்ஸ் மாதிரி இதை எடுத்து தந்திக்கு. ஓகே, நம்ம வேற ஆப்ஷன் வந்து சர்ச் பண்ணோம், அது வருது இல்லை. இப்போ டேபிள் வந்துட்டு எங்க இருக்கு நமக்கு தேடிக்கொள்ள கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, சும்மா உதாரணத்துக்கு அப்புறம் வந்து இது செஞ்சோம்னு சொன்னா நமக்கு விரும்பின மாதிரி அந்த இது ஆப்ஷன்ஸ் எல்லாம் தேடிக்கொள்ளலாம். சரியா? அப்படியான ஒரு ஃபீச்சர் தான் வந்துட்டு நமக்கு தெரியாத ஒரு விஷயம் உண்டோ, அஹ் இது அதாவது பேர் தெரியும் நமக்கு, அது எந்த டெப்ல இருக்கிறது தெரியாதுன்னு சொன்னா நம்ம உடனே என்ன செய்யலாம், அதுல வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஸோ அதே போலதான் இன்னொரு விஷயம் வந்துட்டு இருக்கு. எந்த நம்ம இந்த யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ல வந்துட்டு முக்கியமான விஷயம் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு எப்பயுமே ஈஸியா கையாளணும் இல்லையா? எவ்வளவு ஃபாஸ்டா எஃபெக்டிவா யூஸ் பண்ண இயலுமோ அப்படி நம்ம யூஸ் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொன்னா நாம எதுலயுமே வந்துட்டு மிச்ச நேரம் வந்துட்டு டைமை வந்துட்டு வீணடிக்கப்படாது. அப்ப எல்லாத்தையும் ஒரு ஒரு ஃபாஸ்டா ஒரு எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு என்ன செய்யும், நம்ம அந்த ஒரு இதை யூஸ் பண்றதுல வந்துட்டு ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கும். ஓகே, அதே போலதான் பாருங்க. ஓகே, அதே போலதான் பாருங்க. இதுல வந்துட்டு இருக்குது வந்துட்டு குயிக் எக்ஸஸ் டூல் பார். இது வந்துட்டு மிச்சம் முக்கியமான ஒரு விஷயம். ஏன் நாம வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ற விஷயங்களை வந்துட்டு இந்த குயிக் எக்ஸஸ் டூல் பார் மூலம் எக்ஸஸ் பண்ணி வச்சுக்குவோம். அப்பதான் நமக்கு செய்யற விஷயங்களை சிலது கொஞ்சத்தை ஃபாஸ்டா செஞ்சு கொள்ளலாம். ஓகே, பாருங்க. இதுல வந்துட்டு இந்த குயிக் எக்ஸஸ் டூல் பார்ல வந்துட்டு சேவ் என்ற ஒரு ஆப்ஷன் நாம எப்பயுமே அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். சேவ் பண்ண வேண்டும், அடிக்கடி நம்ம சேவ் பண்ணிக்கணும். ஏன்னு சொன்னா சம்டைம் சில ஆட்கள் லேப்டாப் வந்துட்டு சிஸ்டம் வந்துட்டு எப்படி ஃபுல்லா பவர்ல கரண்ட்லயே யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த அப்படியான சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்யணும், நம்ம அடிக்கடி சேவ் பண்ணிக்கணும். இல்லாட்டி என்ன செய்யும், நம்ம செய்யற விஷயம் ப்ரெசன்டேஷனோ எக்ஸலோ எதா இருந்தாலும் என்ன செய்யும், நம்ம செஞ்சது அப்படியோ delete ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்ப என்ன, சேவ் பண்ற ஆப்ஷனையும் வந்துட்டு நாம எப்பயும் இவ்விடத்தை எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். அது வந்துட்டு மிச்சம் முக்கியமா இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அப்பதான் நம்ம என்ன செய்யலாம், ஃபைல்ஸ் வந்துட்டு delete ஆகிற இதுல இருந்து தவிர்த்து கொள்ளலாம். அதே போல அண்டு, அதே போல ரீடு. அண்டு என்னத்துக்கு பண்ணுவோம், இப்ப நாம ஒரு இதை செஞ்சிட்டோம். இப்ப இവിടുത്തെ ஒரு நாம இது ஒன்று அடிச்சிட்டோம். இப்ப அடிச்சோம்னு சொன்னா இல்ல இது தேவையில்ல, நம்ம இது இப்படி இல்லை வேற மாதிரி வந்திருக்கணும்னு சொன்னா என்ன செய்வோம், கொடுத்தோம்னு சொன்னா அண்டு பண்ணினோம்னு செய்யும் பேய்த்திரும். அதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் கீ என்ன, கண்ட்ரோல் பிளஸ் ஜெட். ஓகே, கண்ட்ரோல் ஜெட், கண்ட்ரோலோட ஜெட். ஓகே, அது நம்ம கண்ட்ரோலோட ஜெட்டும் கொடுத்து செய்யலும். அதே போல என்ன செய்யலும், ரீட் ஆப்ஷனை உங்களுக்கு கீபோர்டு வைத்து கண்ட்ரோல் பிளஸ் ஜெட்டை பிடிக்கிற டக்குன்னு கஷ்டம் இருந்துச்சுன்னா என்ன செய்யுங்க, டக்குன்னு மவுஸை கொண்டு வைத்து விடத இது செஞ்சிருவீங்க. இல்ல திரும்ப பாக்கீங்க, இல்ல நமக்கு இல்ல அது 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 சரியா தான் இருக்கு, நமக்கு அது தேவைதான்னு நினைச்சு என்ன செய்யலாம், உடனே வந்துட்டு ரீடூ பண்ணலாம். சரியா? ரீடூ பண்ணீங்கன்னா என்ன நடக்கும், நீங்க delete பண்ணினது திரும்ப எடுக்கலாம். ஓகே, அதுல வந்துட்டு ஷார்ட்கட் கீபோர்ட் கீ வந்துட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஒய். ஓகே, கண்ட்ரோல் பிளஸ் ஒய்யை தட்டினீங்கன்னு சொன்னா நீங்க delete பண்ண விஷயத்த திரும்ப எடுக்கலாம். ஓகே, எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட மிஷின்ஸ்ல சிஸ்டத்துக்கு. ஓகே, அதுல வந்துட்டு
உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபீச்சர் வந்துட்டு தேவை, நான் அடிக்கடி யூஸ் பண்றேன் அப்படியானதில் நீங்க தேவைன்னா என்ன செய்யலாம், உங்களுக்கு என்ன செய்யலாம் வச்சுக்கொள்ளலாம். இப்போ நீங்க அடிக்கடி பிரிண்ட் யூஸ் பண்றீங்க, இப்போ உங்கள்ட்ட பிரிண்டர் ஒன்று நீங்க படிக்கிற விஷயத்துக்காக ஏதாவதுக்கும் நோட்ஸ் எடுத்து இப்படி செஞ்சுட்டு உடனே பிரிண்ட் பண்ற ஆளா இருந்தா என்ன செய்யலாம், இந்த குயிக் பிரிண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுத்தா என்ன செய்யலாம், அந்த ஆப்ஷனும் இடத்த வந்து இருக்கும். அப்ப நீங்க உடனே வந்துட்டு இதை தட்டினீங்கன்னா உங்களோட மெஷின் என்ன செய்யும், பிரிண்ட் எடுக்கிறதுக்கு மிச்சம் லேசா இருக்கும். இல்லாட்டி இதுக்குள்ள சேர்த்து பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் எல்லாம் தேடி எடுத்து தான் செய்யணும். இந்த இதுக்குள்ள வந்து பிரிண்ட் அண்ட் ஆப்ஷன் தேடி செய்யணும். இல்லாட்டி என்ன செய்யலாம், உங்களுக்கு விட தெரிந்தே உடனே ஓகே எல்லாம் சரியான்னு சொன்னா விட தெரிந்தே உங்களுக்கு எக்ஸஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே போலதான் இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு விரும்பின மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். இப்போ நீங்க இப்போ உங்களுக்கு தேவையில்லைன்றீங்களே, இப்போ அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங் என்று இந்த இருக்கிற ஃபீச்சரை பாருங்க. இந்த ஃபீச்சர் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு இது நான் யூஸ் பண்றேன், உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா என்ன செய்யலாம், உடனே அந்த குயிக் எக்ஸஸ் டூல் பாரை எக்ஸஸ் பண்ற இதுல வந்துட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், பைத்து பாருங்க, அவடத்துல இருந்து பைத்திரும். இல்லை உங்களுக்கு இவ்விடத்த இல்லை நீங்க தேடுற ஃபீச்சர், நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற ஃபீச்சர் இவ்விடத்த இல்லைன்னு சொன்னா என்ன செய்யலாம், மோர் கமாண்ட்ஸுக்கு போயிட்டு உங்களுக்கு விரும்பினத்தை செட் பண்ணி கொள்ளே இயலும் அதுக்குள்ள. ஓகே, இதுக்குள்ள பாருங்க, இதுக்குள்ள நிறைய நிறைய ஃபீச்சர் இருக்கு. உங்களுக்கு நீங்க அவசரமா என்ன யூஸ் பண்ண அவ்வளோத்தையும் மெட் பண்ணலாம். இது ஃபுல்லா வரும், இந்த அடிக்கிற மேல மேல பார்ல ஃபுல்லா வரும். ஓகே, நீங்க ஸ்ட்ரைட்டா சேவ் எஸ் கொடுத்து செய்யற ஆளா இருந்தா என்ன செய்யலாம், ஓகே சேவ் எஸ் தட்டி ஹெட் கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும், இஞ்சால வந்துட்டு பாருங்க சேவ் எஸ் அதை கொடுத்து உடனே ஓகே கொடுத்தீங்கன்னா சேவ் எஸ் இந்த அதுக்கு வந்து சேவ் எஸ் உடனே வந்துட்டு இடத்து வந்தா உடனே வந்து நீங்க என்ன செய்யலாம், ஃபைல்ஸை ஈஸியா உங்களுக்கு விரும்பின மெத்தட்ல சேவ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அது வானம் உங்களுக்கு சில அதுல இருந்து வானம்னு சொன்னா எல்லா ஃபீச்சரையும் வந்துட்டு என்ன செய்யாது, இவ்விடத்தை காட்டாது. எல்லா ஃபீச்சரையும் இவ்விடத்தை காட்டாது. நீங்க மோர் கமாண்ட்ஸ் அண்ட் அதுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விரும்பினதை வந்து எட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். இது வானாச்சுன்னா ரிமூவ் கொடுத்தா சரி, ரிமூவ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா சரி. இதெல்லாம் வந்துட்டு என்னத்துக்கு, நம்ம எவ்வளோ எஃபெக்டிவா நம்மளோட ஒரு ப்ரெசன்டேஷனையும் நம்மளோட வேர்ட் ப்ராசஸிங்கை செய்யணுமோ அது வேலை செய்யறதுக்கு, அதுகளை அக்சஸ் பண்ணி கொடுறதுக்கு நமக்கு குயிக் அக்சஸ் டூல் பார் வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி பழக ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாரும் மெஷின்ல இருந்து ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு என்ன செய்யும், இது நம்ம படிக்கிறது எல்லாமே ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் தான், எதுவுமே நோட்ஸ் பாடமோ எதுவுமே இல்லை. நம்ம எவ்வளோக்கு நம்ம சிஸ்டத்துலயோ கம்ப்யூட்டர்ல இருந்து வேலை செய்யறோமோ அவ்வளோக்கு நம்ம கம்ப்யூட்டரை பத்தியும் சாஃப்ட்வேர்ஸை பத்தியும் என்ன செய்யலாம், படிச்சு கொள்ளலாம். சரியா? அதே போல தான் இப்ப நாம அப்படியே கீழே வந்தோம்னு சொன்னா இது ஒரு பேசிக்கான பிரசன்டேஷன், இப்படித்தான் இருக்க போகுது அந்த டவுலுக்கும் நம்ம அதுக்குள்ளே விரிவான ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்க தொடங்கும். அப்ப அதே போலதான் கீழே பாருங்க, கீழே இருக்குது என்ன இருக்குது, கீழே சில விஷயங்கள் இருக்குது. இது பொதுவாவே எம்எஸ் ஆஃபீஸ் எல்லா இதுலயும் வந்துட்டு அவங்க அதாவது அந்தந்த சாஃப்ட்வேருக்கு என்னென்ன தேவையோ அதை வந்துட்டு முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்துட்டு என்ன செய்வாங்க, கீழேயும் வச்சிருப்பாங்க. ஓகே, அதுல பாருங்க கீழே இருக்குது ஜூம் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஜூம் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. நமக்கு வந்துட்டு ப்ரெசன்டேஷன் என்ன செய்யலாம், ஜூம் பண்ணலாம். இப்ப பாருங்க இந்த இருக்கிற இதை பிடிச்சி இழுத்து லைனை பிடிச்சி இழுத்தா ஜூம் ஜூம் இன் ஆகும். விலங்குதான் நமக்கு. இப்போ நம்ம ஸ்லைடை வந்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சா ஜூம் பண்ணி பார்க்கலாம். எவ்வளவு ஜூம் 200 400 வரைக்கும் நேரத்தில் ஜூம் பண்ணிடலாம். அதே போல ஜூம் அவுட் பண்ணி பார்க்கலாம், ஜூம் இன் பண்ணி பார்க்கலாம். இதை நமக்கு பிடிச்ச என்ன ஸ்க்ரோல் பண்ணவும் மேலும் மவுஸால, இல்லாட்டி என்ன அப்படியே ட்ரேக் பண்ணவும் மேலும் மவுஸ் அதுல வச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னு சொன்னா முன்னுக்கும் forward ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஜூம் ஆகும். அப்புறம் பேக் இது பண்ணீங்கன்னா என்ன செய்யும், ஜூம் அவுட் ஆகும். ஓகே, பொதுவா ஜென்ரல் அது எத்தனை இதுல இருக்கும், பொதுவா ஒரு 65 to 70க்குள்ள இருக்கும். அப்பதான் நமக்கு அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்லைடை ஃபுல்லா
பார்த்துக்கொள்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதே போல தான் இருக்கு ஸ்லைட் ஷோ. இது வந்துட்டு நாம ஒரு ப்ரெசன்டேஷனை ஃபுல்லா கம்ப்ளீட்டா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம், இப்போ இதுல நம்ம ஒரு ஸ்லைட் தானே வச்சிருக்கோம், இப்போ இதுல நிறைய ஸ்லைட்ஸ் அப்படி வரப்போக்குல கடைசியா கம்ப்ளீட்டா ஓகே நம்மளோட இதை வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணினதுக்கு அப்புறம் ப்ரெசன்டேஷனை என்ன செய்வோம், இந்த இருக்கிற ஃபீச்சரை தட்டி நம்ம ப்ரெசன்டேஷன் எப்படி நம்ம செஞ்சிருக்கோம்ன்றதை வந்துட்டு என்ன செய்யலாம், ரிவ்யூ பண்ணலாம். அதே போல ரீடிங் வியூ ஒன்று, இது வந்துட்டு நமக்கு சும்மா பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே போல இன்னொரு ஃபீச்சர் இருக்கு ரீடிங் மோட், அதான் இப்ப பார்த்தோம். அதே போல வந்துட்டு இருக்கு இதுல வந்துட்டு கமெண்ட்ஸ் ஒன்று இருக்குது. இந்த கமெண்ட்ஸ் ஃபீச்சர் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு டீமா ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு வைங்களேன், ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு குரூப் இருக்கீங்க, ஒரு குரூப் ஒர்க் கொண்டு அதுல வந்துட்டு ப்ரெசன்டேஷன் செய்றீங்க. அந்நேரம் என்ன செய்றீங்க, ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்க. அந்த டைமுக்கு என்ன செய்யலாம், ஒரு ஆள் வந்துட்டு ப்ரெசன்டேஷனை செஞ்சுட்டு இருக்காரு, அவர் வந்துட்டு செஞ்சுட்டு என்ன செய்வாரு, மிச்ச 4 பேருக்கும் சேர்த்து என்ன ஷேர் பண்ணுவாரு. அப்போ வந்துட்டு அந்த கமெண்ட்ஸ் என்ற பகுதியில வந்துட்டு மத்த 4 பேரும் என்ன செய்வாங்க, ஓகே இதுல வந்துட்டு நாம இதை பண்ணலாம்னு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டு வைப்பாங்க. அப்ப அதை வந்துட்டு நாம என்ன செய்யலாம், ஃபர்தரா ஃபியூச்சர்ல வந்துட்டு நமக்கு ஓகே இப்படியான ஒரு ஃபீச்சர் இருக்கு, அதை வந்துட்டு எட் பண்ணுவாங்க. அந்த ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க்கு தான் வந்துட்டு நாம என்ன செய்வோம், இந்த இருக்கிற கமெண்ட்ஸ் அண்ட் ஒரு ஃபீச்சரை யூஸ் பண்ணுவோம். நீங்க ஒரு குரூப்ல ஒரு டீம்ல வந்துட்டு ஒரு 4 பேர் to 5 பேர் இருக்கீங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு ஆள் செய்யறாருன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அவர் என்ன செய்வாரு, அதை செஞ்சுட்டு மிச்ச 4 பேருக்கு ஷேர் பண்ணுவார். அந்த டைமுக்கு வந்துட்டு அஹ், சில விஷயங்கள் வேறு மிஸ் பண்ணிருக்கலாம், உடுப்பட்டிக்கலாம். அப்போ அவர் சொல்லுவாரு, அவங்க என்ன செய்வாங்க, ஓகே இதுல வந்துட்டு நம்ம இப்படியான ஒரு விஷயத்தை எட் பண்ணணும்னு கமெண்ட்ல போட்டு வச்சாங்கன்னா அப்புறம் நமக்கு ஃபர்தராக எட் பண்ணி பண்ணுவோம். அதே போல நோட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு அடுத்து. ஓகே, இந்த அறிக்கை பாருங்க, இது வந்துட்டு கமெண்ட்ஸ், இது வந்துட்டு நோட்ஸ். நோட்ஸ்ல வந்துட்டு இப்போ நீங்க சில போய் நம்ம எப்பயுமே ப்ரெசன்டேஷன் வந்துட்டு வேர்ட்ல வர மாதிரி பந்தி பந்தி அப்படியோ டைப் பண்ணி இது செய்யறல. ஓகே, நம்ம ஃபியூச்சர்ல எப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும், இப்படி இது இப்படி இப்படி இருந்தா தானே ஒரு ப்ரெசன்டேஷன் வந்துட்டு எப்படி ஒரு இதா இருக்குமென்னு சொல்லி பார்க்கறதுக்குரிய விஷயங்களை நம்ம பார்ப்போம் ஃபியூச்சர்ல. அந்த டைமுக்கு வந்துட்டு நோட்ஸ் என்ற பகுதி வந்து என்னத்துக்கு யூஸ் ஆகும்னுச்சுன்னா, இப்போ நீங்க ஒரு இதை வந்துட்டு பெரும்பாலும் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், மெயினா எட் பண்ணுவோம். அப்படி மெயினா எட் பண்ண போகக்குள்ள சில விஷயங்கள் நமக்கு என்ன செய்யலாம், மறந்து போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்று எழுதிருக்கீங்க, ஆஹ் அந்த பாயிண்ட்ஸை நீங்க என்ன செய்யணும், ஃபர்தரா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செல்லணும், அதை பத்தி விளக்கி செல்லணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், அந்த நோட்ஸ் என்ற பகுதியில் அதை எட் பண்ணி வைக்கலாம். அது வந்துட்டு யாருக்கு, ப்ரெசன்டேஷனை பார்க்குறவங்களுக்கு விளங்க, அது அவங்க ப்ரெசன்டேஷன் செஞ்சவங்களை மட்டும்தான் அது வந்துட்டு accessible-ஆ இருக்கும். ஓகே, அதே போல தான் வந்துட்டு இந்த இருக்கிற இது வந்துட்டு ஸ்லைட் ஷார்ட்டர்ன்னு சொன்னா, இப்ப என்ன நினைச்சா, நீங்க எட் பண்ணி வச்சிருக்கிற எடுத்த எல்லா ஸ்லைட்ஸையும் ஒரே வியூவில் இப்படி, இப்போ நான் இதுல 2 ஸ்லைடு வச்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு 4-5 ஸ்லைட்ஸ் எக்ஸ்ட்ரா எட் பண்ணிக்கொள்வோமே. அப்படி எட் பண்ணினோம்னு சொன்னா எல்லாத்தையும் எத்தனை ஸ்லைட்ஸ் இருக்கு, என்னென்ன அதுல என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னு சொல்றத பார்க்கறதுக்கு இந்த இருக்கிற இதை கொடுப்போம். இதை கொடுத்தோம்னு சொன்னா என்ன செய்யும், ஓகே எல்லா ஸ்லைடையும் ஒரே பார்வையில நமக்கு பார்த்து கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் என்ன செய்யறோம், இந்த இருக்கிற ஸ்லைட் ஷார்ட்டர்ங்கிற ஒரு ஃபீச்சரை நம்ம யூஸ் பண்ணும். அது நம்மட வந்துட்டு ப்ரெசன்டேஷன் வந்துட்டு பொதுவாகவே நார்மல் இதுல தான் இருக்கும் டிஃபால்ட்டா. அதை நாம விரும்பின மாதிரி என்ன செய்யல, மாற்றிக்கொள்ள இயலும். அதே போல இந்தியால இருக்கும் ஸ்லைடு, எத்தனை ஸ்லைடு நம்ம இது வரைக்கும் செஞ்சிருக்கோம் அப்படின்றத பார்த்து கொள்றதுக்கு ஸ்லைட் மெனு இருக்கும். அதே போல கீழே பாருங்க, அடுத்ததுக்கு லாங்குவேஜ் இருக்கு. இங்கிலீஷ் டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் தான் அதிகம், எல்லாத்துலேயும் நம்ம விரும்பின லாங்குவேஜ் வந்துட்டு மாற்றலாம். உங்களுக்கு ரிஃபான்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் வேர்ட் கவர் பண்ண போக்குல அதெல்லாம் பத்தி பேசினாரு, கவனிச்சவங்களே தெரிஞ்சிருக்கீங்க, நாம எதுக்கும் பார்க்குறோம்.
இந்த பவர் பாயிண்ட்டும் இப்படித்தான் ஒர்க் ஆக போகுது, இதுக்குள்ள இப்படித்தான் விஷயங்கள் ரோல் ஆக போகுதுங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு நாம இதை பத்தி பார்த்துக்குவோம். ஓகே. ஸோ பேசிக்கா இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற மேக்சிமம் எல்லாத்தையும் அது அதில் பேரு என்ன மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வர ஃபீச்சர்கள் சும்மா மேலோட்டமா பார்த்துருக்கீங்க. இப்படித்தான் இருக்கின்ற. ஓகேயா? ஓகே. அடுத்தது தான் வந்து செல்வம். இது வந்துட்டு பேசிக்கான இன்டர்ஃபேஸ் முன்னுக்கு இருக்கிறவர். அதே போலதான் ஃபைலை தட்டி நாம் உள்ளுக்கு வந்தோம்னு சொன்னா சில விஷயங்கள் இருக்கும். இந்த அறிக்கை பார்த்துக்கொள்ளணும் நமக்கு. அதுக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா நிறைய விஷயம் இருக்கு. இதுக்கு பேர் வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்ற, சில பேர் தான் வந்து சொல்ற பேக் ஸ்டேஜ் வியூன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்குள்ளதான் வந்து நாம என்ன செய்வோம், இந்த அறிக்கை இது இதுகளுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் சேர்த்து செல்வாங்க பேக் ஸ்டேஜ் வியூ. இதுக்குள்ள வந்து நம்ம ஃபைல் சேவ் பண்ற விஷயம், ஃபைல் என்ன மாதிரி ஹேண்டில் பண்றங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்துக்கொள்ளும். ஓகே. இப்படியான சில பேசிக்கான விஷயங்கள் பவர் பாயிண்ட்ல இருக்குது, நம்ம பார்த்துக்கொள்ளணும். இதுல பேர் தான் சொல்லுவாங்க ரிபன். இதுக்குள்ளதான் நம்ம வேலை செய்ய நம்ம ஒர்க் பண்ண போற அவ்வளவு ஃபீச்சர்ஸும் எல்லா விஷயங்களும் என்ன இருக்கு, இந்த உலகத்துக்குள்ள தான் இருக்கு. இந்த ரிப்பனுக்குள்ளதான் நம்ம அவ்வளவு ஒர்க் பண்ண போறோம், வேற எங்கேயுமே இல்லை. அதுக்குள்ள ஒவ்வொரு டெப்ஸ் இருக்கு, டெப்ஸுக்குள்ளே ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் இருக்கு, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. பவர் பாயிண்ட பொறுத்த வரையில நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். மார்க்கெட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸாமினேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் வந்துட்டு பிள்ளைகளுக்கு டீச் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி வந்துட்டு நிறைய விஷயங்களுக்காக பவர் பாயிண்ட் யூஸ் ஆயிட்டு இருக்கு. அதுலேயும் ப்ரெசன்டேஷன் வந்தாலே பவர் பாயிண்ட் தான், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் தான் பெஸ்ட். எப்பயுமே அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் தான் அவ்வளோ ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஓகே. கிளியரா பிள்ளைகள் கேக்குதா? ஓ சார் கேக்குது. ஓகே. அடுத்தது வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, என்னன்னு சொன்னா இதுல வந்துட்டு ஒன் டிரைவ் வந்து ஒரு சாமான் இருக்கு. அதாவது ஒன் டிரைவ் ஒரு ஃபீச்சர் இருக்கு. இது வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கும் கட்டாயம். ஓகே. ஓகே. ஒன் டிரைவ்னு சொன்னா வந்துட்டு இந்த அறிக்கை பார்க்கலாம் உங்களுக்கு. ஒன் டிரைவ் வந்துட்டு என்னன்னு சொன்னா மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ், ஆன்லைன் ஸ்டோரேஜ் ஒன்று தான் அது. அதாவது கிளவுட் சிஸ்டம் உண்டு. இப்போ நீங்க வந்துட்டு ஃபோன்ல ஒரு உங்களோட பிசியில் ஒரு லேப்டாப் டேப்லெட் அதில் வந்துட்டு நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களோட ஃபைல்ஸு, மூவிஸ், சாங்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, சேவ் பண்ணுவீங்க. நம்ம செல்வமே இந்த இல்லாட்டி என்ன செய்வோம், பென் டிரைவ்ல ஏற்றுவோம், சிப்பில் ஏற்றுவோம். செல்வம் சிப்பில் ஏற்றிட்டாங்கன்னு சொல்லுவோம், பென் டிரைவ்ல ஏற்றிட்டாங்கன்னு சொல்லுவோம். அதை என்ன செய்வோம் நாம வந்துட்டு லேப்டாப்லயோ ஃபோன்லயோ பிசிலயோ அதுலயோ வந்துட்டு குத்தியும் யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி நம்ம டிரெக்டா வந்துட்டு நம்மளோட பிசி மெஷின்லயோ இல்லாட்டி ஃபோன்லயோ டிரெக்டா சேவ் பண்ணுவோம். அதே போல தான் இருக்குது கிளவுட் சிஸ்டம் ஒன்று இருக்கு, கிளவுட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் சொல்றதுக்கு. சரியா? இப்ப அது வந்துட்டு அவனோட அந்த கிளவுட்ல சேவ் ஆயிருக்கும். இதுல வந்துட்டு நாம வந்துட்டு என்ன செய்வோம், ஃபைல்ஸை வந்துட்டு சேவ் பண்ணலாம். இந்த ஒன் டிரைவ் ஃபீச்சர்ல வந்துட்டு நாம வந்துட்டு என்ன செய்யலாம், நம்மளோட ஃபைல்ஸ் என்ன வேணும் இருக்கலாம், நம்ம என்ன ஃபைல்ஸ் ஆனாலும் வைக்கலாம். ஒன் டிரைவ்ல மூவிஸ்ல இருந்து எல்லாமே ஏற்றலும் எல்லாமே, மூவி, சாங்ஸ், போட்டோஸ் எல்லாம் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யலாம், ஏற்றலும். அதுல முக்கியமா அதெல்லாம் வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளோட ஈஸி, நம்மளோட ஒர்க் வந்துட்டு இன்னும் ஈஸி பண்றதுக்காக வேண்டி இங்க வந்து அதெல்லாம் எட் பண்ணி தான் இருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம், இந்த ஒன் டிரைவ் இப்போ உங்களுக்கு செல்ற விளங்க முடியும் நினைக்கிறேன். இப்ப இந்த ஒன் டிரைவ்ல வந்துட்டு நீங்க என்ன செய்யலாம், சைன் இன் பண்ணிட்டு ஒரு நீங்க என்ன செய்யணும், மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு லொகின் ஆகலாம். ஒன் டிரைவ் உள்ளுக்கு உங்களோட ஃபோன்லயும் இருக்காது. ஃபோன்ல வந்துட்டு வித் பிளே ஸ்டோர்லயோ ஆப் ஸ்டோர்ல போய் உங்களுக்கு என்ன செய்யலாம், டவுன்லோட் பண்ணலாம். ஒன் டிரைவ் வந்துட்டு நீங்க அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி உங்களுக்கு விரும்பின விஷயத்தை வந்து எட் பண்ணலாம், உங்களுக்கு சேவ் பண்ணலாம். அப்ப என்ன செய்யலாம், நீங்க இந்த ஃபைல் கொண்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த ஃபைல் வந்து இப்போ சேவ் பண்ண போறீங்க. சேவ் பண்ணத உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த ஒன் டிரைவ் ஃபீச்சர்ல சேவ் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க
லேப்டாப்ல தான் சேவ் பண்ணுவீங்க, பிசில சேவ் பண்ணுவீங்க. ஆனா என்ன செய்யல, உங்களோட போன்லயும் வந்துட்டு நீங்க போய்த்து அதை டிரெக்டா எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நீங்க இல்லாட்டி என்ன செய்யணும், நீங்க இதை வேற எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி திரும்ப அதை டவுன்லோட் பண்ணி திரும்ப அதுக்குள்ள பவர் பாயிண்ட்டுக்கு மாத்தி தான் நீங்க என்ன செய்யணும். ஒரு அவசரத்துக்கு போன்ல யூஸ் பண்றேன்டா செய்யணும். அது வந்துட்டு மிச்சம் ஒரு அது ஒரு அவ்வளவு எஃபெக்டிவானது இல்லை. இப்ப இந்த ஒன் டிரைவ் சிஸ்டத்துல நீங்க சேவ் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம். இது வந்துட்டு நம்ம லொகின் பண்ணி இல்லை, நம்ம லொகின் பண்ணி ஃபியூச்சர்ல எப்படி மத்த இதெல்லாம் வந்துட்டு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இதுல இது செஞ்சீங்கன்னு சொன்னா இப்போ மெஷின்ல நீங்க சேவ் பண்ணிட்டு உங்களோட போன்ல வந்துட்டு ஒன் டிரைவ்க்குள்ள போனீங்கன்னு சொன்னா உங்களோட போன்ல உங்களோட ஒன் டிரைவ்ல போய்த்து நீங்க பார்க்கலாம். அதே போல போன்லயும் வேர்டு இருக்கு, வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. அதுலயும் போய்த்து நீங்க டிரெக்டா அதே அக்கௌண்ட் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், உங்களுக்கு அங்கேயும் ஷோ ஆகும், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே போல இப்ப நீங்க இதை ரிவர்ஸ் ஆகும் யோசிக்கலாம். மிஷின்ல ஒர்க் பண்ணிட்டு போன்ல யூஸ் பண்றது லேசா இருக்கும். அதே போல நீங்க இப்ப அவசரமா சின்ன ஒரு ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ரெடி ஆகணும்னு சொன்னா உடனே அந்த வார ஐடியாஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு வேர்ட்லயோ ஒரு பவர் பாயிண்ட்ல என்ன செய்யலாம், டக்குன்னு எட் பண்ணிட்டு அதை வந்துட்டு ஒன் டிரைவுக்கு அப்லோட் பண்ணீங்கன்னு என்ன செய்யலாம். உங்களோட மெஷின்ல வந்து நீங்க திரும்ப அதில் அனுப்பிட்டு வாங்கிட்டு இருக்க தேவையில்ல, உடனே டிரெக்டா வந்து என்ன செய்யலாம், நீங்க வந்துட்டு ஒன் டிரைவுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ண போக்குல ஒன் டிரைவ் வரலாம் உங்களுக்கு. நம்ம மற்ற வரப்போக்குல பார்ப்போம். நம்ம அதை இதுல வந்து என்ன செய்யலாம், டிரெக்டா வந்து எக்ஸஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். விளங்குதா உங்களுக்கு எப்படி இருந்தது? சும்மா சொல்லுங்க பாப்போமா. தெளிவா? ஓகே, அது எப்படி நம்ம பார்க்கலாம். ஓகே, அது வந்துட்டு ஒரு கிளவுட் சர்வீஸ் ஒன்று மாதிரி உங்களுக்கு இருந்த இடத்துல இருந்து என்ன செய்யலாம். இப்போ நீங்க மெஷின்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ப்ரெசன்டேஷனுக்கு மெஷின்ல மெஷின் எடுத்து வந்தா நம்ம சில விஷயங்கள் எட் பண்ணணும் இல்லை. உங்களுக்கு ஃபோன் இருந்தா உடனே இந்த கிளவுட்ல இருக்கும், உடனே எடுத்து விரும்பின மாதிரி செய்யலாம். அதெல்லாம் அப்படி அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே, இது வந்துட்டு இப்ப கிளவுட் வந்துட்டு இப்ப நீங்க ஃபியூச்சர்ல நிறைய விஷயங்கள் படிக்க போகலாம். இந்த கிளவுட் சர்வீஸ்ங்கிறது வந்துட்டு என்ன முக்கியமான ஒரு விஷயமா அம்சமா இந்த ஃபீல்டுல இருக்க போகுது. ஐடி ஃபீல்டுலயோ ஃபியூச்சர்ல கிளவுட் சர்வீஸ் தான் மிச்சமே இருக்கும். நீங்க அதை பத்தி ஃபெமிலியர் ஆகிறது. இப்ப நீங்க போயிட்டு இதுல நீங்க சும்மா சர்ச் பண்ணி பார்க்கலாம். கிளவுட் சிஸ்டம் இல்லாட்டி என்ன ஆன்லைன் ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் அடிச்சு பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், உங்களுக்கு கிளாரிபிகேஷன் அதுக்குரிய தனி வீடியோவும் இருக்கலாம், உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். சரியா? ஓகே, அடுத்த விஷயம் தான் வந்துட்டு இப்ப நாம ஒரு ஒரு சும்மா வருவோமே, வந்து ஒரு பவர் பாயிண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பவர் பாயிண்ட் ஸ்லைடு வந்துட்டீங்க, இன்டர்ஃபேஸிங் வந்துட்டீங்க. இப்ப நீங்க என்ன செய்யலாம், ஒன்று உங்களுக்கு இப்ப நீங்க புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம், blank ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இல்லாட்டி என்ன செய்யலாம், உங்களுக்கு இல்ல ஏற்கனவே நான் ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று செஞ்சு வச்சிருக்கேன், அதை நான் அப்படியே கண்டினியூ பண்ண என்ன செய்யலாம், அதை நீங்க ஒரு வேளை மேபி என்ன செய்யலாம், உங்களோட ரீசன்ட் நாம ஏர்லியா பேசின மாதிரி ரீசன்ட் இதுக்குள்ள இருக்கலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம், உங்களுக்கு ஓப்பன் கொடுத்து அது எந்த லொகேஷன் இந்த வரைக்கும் பாருங்க, நல்லா பார்த்துக்கொள்ளணுமா பிள்ளைகள். நீங்க கட்டாயம் மெஷின்ல ஒர்க் பண்ணணும், சரிதானே? பாருங்க, வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விரும்பின மாதிரி தீம்ஸ் இருக்கீங்கால, இல்லாட்டி பிளாங்க் டாக்குமெண்ட் பிளாங்க் ப்ரெசன்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு போகல. இல்லையா, இல்ல நீங்க ஏற்கனவே ஏலியா உண்ட இது செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம். ஓகே, நீங்களே நாம இடத்துக்கு இது ஒரு ப்ரெசன்டேஷனா இப்ப என்ன செய்வோம், உடனே சும்மா சேவ் பண்ணுவோம். பாருங்க, ஓகே, டெஸ்க்டாப்லயே சேவ் பண்ணுவோம். இதுக்கு பேர் வைப்போம் ஹலோ ப்ரெசன்டேஷன். ஓகே, ஓகே, இந்த வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு பார்க்கலாம் பாருங்க, இந்த அறிக்கை இப்ப நாம சேவ் பண்ண ப்ரெசன்டேஷன் வந்து இந்த அறிக்கை என்ன, ஹலோ ப்ரெசன்டேஷன் சொல்லி
சேவ் பண்ணிடும். ஓகேயா? உங்களுக்கு ஈஸின்னு சொன்னா நம்ம இந்த ப்ரெசன்டேஷனை டபுள் கிளிக் பண்ணா என்ன செய்யும்? அதுவே ஆட்டோவா அந்த ப்ரெசன்டேஷன் ஒன்றாகும். இல்ல இது வேற எங்கேயோ இருக்குது அப்படின்னு தான் நீங்க என்ன செய்யலாம்? பவர் பாயிண்ட்குள்ள வந்தாச்சு. நீங்க ஏற்கனவே ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்க ஒர்க் பண்ணது அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம்? ஒன்றோ நீங்க சர்ச் பண்ணி எடுக்கலாம். அதை இல்லாட்டி பாருங்க, இப்ப உடனே பாருங்க, இந்த ரீசெண்ட்ல இருக்குதா பாருங்க, ஹலோ பிரசன்டேஷன் ஜஸ்ட் நவ், எல்லாத்துலயும் பாருங்க டேட்டோட டைமோட இருக்குது. ஓகே, பார்க்கலாம். ஹலோ பிரசன்டேஷன் நம்ம என்ன செய்யணும், இப்போ சேவ் பண்ணோம் பாருங்க, ஜஸ்ட் நவ் ஒன்று இருக்கு. நான் ஏர்லியா ஒர்க் பண்ண சில இது இருக்கு பாருங்க, பிரசன்டேஷன் 51 minutes ago, 4 hours ago. ஓகே, உடனே உங்களுக்கு ரீசெண்ட்லயும் பார்த்துக்கலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம், உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். எங்க இந்த திஸ் பிசில தான் இருக்குதுன்னா வந்து பார்த்து நீங்க என்ன செய்யலாம், ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள இயலும். பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மெஷின்ல இருக்கிற அவ்வளோ இடத்துல லொகேஷன் வந்துட்டு என்ன செய்யும் காட்டும் பாருங்க. டெஸ்க்டாப் இருக்குது, டவுன்லோட்ஸ் இருக்குது. அப்ப நீங்க எங்க சேவ் பண்ணினீங்களோ அங்க இருந்து நமக்கு என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ள. நாம எங்க சேவ் பண்ணோம், டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணோம். டெஸ்க்டாப்னா என்னன்னு தெரியும் தானே பிள்ளைகள் எல்லாருக்கும். இப்ப டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணினோம் பாருங்க, டெஸ்க்டாப்ல இருக்கிற அவ்வளவு விஷயங்களும் வந்திருக்கு. ஓகே, டெஸ்க்டாப்ல நம்ம என்ன பிரசன்டேஷன் பேர் சேவ் பண்ணோம், ஹலோ பிரசன்டேஷன் சேவ் பண்ணோம். ஓகே, அதை தட்டி ஓப்பன் கொடுத்தோம்னு சொன்னா என்ன செய்யும், நம்ம earlier சேவ் பண்ண பிரசன்டேஷன் என்ன செய்யலாம், ஓபன் பண்ணி உள்ள எழுதும். ஓகேயா? ஓகே, ஓகே, ஒன்ஸ் மோர் பார்ப்போமே நாம. ஓகே, ஓகே, ப்ரெசன்டேஷனும் ஓப்பன் பண்ணிட்டீங்க, வந்துட்டீங்க. இப்போ நீங்க பிளாங்க் டாக்குமெண்ட் வந்துட்டீங்க. ஓகே, இப்போ இந்த பிளாங்க் டாக்குமெண்ட்ல வந்துட்டு சில விஷயங்களை கொடுத்துட்டு என்ன செய்யலாம் நீங்க, நம்ம ஃபர்தரா நிறைய இது கொடுத்து பார்ப்போம். நாம இப்போ பேசிக்கா ஒரு ஸ்லைடு, அதாவது ஒரு ப்ரெசன்டேஷனை எப்படி சேவ் பண்றது திரும்ப இன்னொருக்கா பார்த்துக்குவோம். ஓகே, ஃபைல்ஸுக்கு வந்து போய்த்து சேவ் as கொடுத்து சேவ் பண்ணலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம், இங்கேயும் நம்ம சேவ் ஃபீச்சர் வச்சிருக்கோம். ஓகே, அதையும் தட்டலாம். பாருங்க, ஒட்டோவா சேவ் asக்கு வந்துட்டு பாத்தீங்களா, இத இந்த சேவ் Ctrl+S ஷார்ட்கட் கீ. ஓகே, அது தட்டினோம்னு சொன்னா ஸ்ட்ரைட் அங்கே கொண்டு போகும், சேவ் asக்கே கொண்டு போகும். இல்லாட்டி நம்ம என்ன செய்யணும், ஃபைல்ஸுக்கு வந்து சேவ் as கொடுத்து சேவ் பண்ணலாம். நமக்கு லொகேஷன் எங்க வேணாலும் சேவ் பண்ணலாம். பாருங்க, நம்ம சேவ் as வந்தோடனே ஒன் டிரைவ் காட்டு பாத்தீங்களா, ஒன் டிரைவ் ஃபீச்சர் கொடுத்தா நமக்கு கிளவுட் மூலம் அக்சஸ் பண்ணது லேஸ் அறியும். இப்போ நமக்கு ஓகே, நம்ம டெஸ்க்டாப்ல சேவ் பண்றேன்னா டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணலாம். இல்லாட்டி டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஃபைல்ல உங்களுக்கு சேவ் பண்ணணும்னு சொன்னா என்ன செய்யலாம், அங்கேயும் சேவ் பண்ணலாம். பவர் பாயிண்ட் 1 கொடுத்து இதை வந்துட்டு சேவ் பண்ணுவோம். ஓகே, அதே போல பாருங்க, ஃபைல் நேம் தான் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிருந்தேன் நாம. அதே போல ஒரு ஃபீச்சர் இருக்கு பாருங்க, சேவ் எஸ் டைப் பண்ணோண்டு இருக்கு. தெரியுமா பிள்ளைகள் எல்லாருக்கும் இதை பத்தி, அதுல என்னென்ன ஃபீச்சர் இருக்கு யாராவது? ஓகே, இதுல பாருங்க, இதுல வந்துட்டு நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஃபைல் டைப் பண்ணி சொல்லி சொல்லுவாங்க இதை. இப்ப நமக்கு இந்த ப்ரெசன்டேஷனை வந்துட்டு எந்த டைப்ல சேவ் பண்ணணும், இதெல்லாம் பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். ஏன்னா இது ஐடி இந்த ஃபீல்டுல இருக்கிற நமக்கு சில ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முதல் ஒரு சில விஷயங்கள் பேசிக்கா என்ன செஞ்சிருக்கணும், எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சிருக்கணும். இதுல வந்துட்டு என்ன செய்யலாம் பாருங்க, ஒரு நிறைய ஒரு டன்ஸ் ஆஃப்
டைப் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு நமக்கு இந்த ப்ரெசன்டேஷனை வேரியஸ் டைப்ஸ்ல வந்துட்டு என்ன செய்யலாம், சேவ் பண்ணிக்கொள்ளலாம். பாருங்க பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இதை வந்து டிஃபால்ட்டாக இருக்கு. மெயின் ப்ரெசன்டேஷன் ஃபைல் டைப் வந்துட்டு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பிபிடிஎக்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அதே போல இது ஒரு இமேஜ் ஃபார்மேட்லையும் சேவ் பண்ணலாம். பாருங்க ஜேபெக் ஃபைல் அப்படின்னு இருக்கு. அதே போல இதை பொதுவாக நாம எப்பயுமே யூஸ் பண்ணுவோம் எப்படி, பிடிஎஃப் போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபைல் என்று நினைக்கிறேன். இந்த ஃபீச்சர்லாம் வந்துட்டு என்ன செய்வோம், சேவ் பண்ணுவோம். பாருங்க இதெல்லாம் பிடிஎஃப் ஆகி மாற்றி அனுப்புவோம்னு சொன்னா நம்ம இது வந்துட்டு என்ன செய்யலும், ஷேர் பண்றதுக்கு லேசா இருக்கும், மற்றவங்களுக்கு ஓப்பன் பண்றதுக்கு இது வந்துட்டு கன்வீனியன்ட்டா இருக்குது. விளங்குதா? அதே போல நீங்க ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று செஞ்சிருக்கீங்க, அதை மற்றவங்களுக்கு அனுப்பணும்னு சொன்னா என்ன, அவங்க குயிக்கா கொஞ்சம் ரிவ்யூ பண்ணணும்னு சொன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல போட்டு அனுப்பிட்டீங்கன்னா என்ன, அவங்களுக்கு என்ன செய்யலாம், டக்குன்னு அதை பத்தி அதை கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கொள்ளையிலும் லேசா. டிஃபால்ட்டா என்ன செய்யும், பவர் பாயிண்ட் இருக்கும். இது வந்துட்டு பவர் பாயிண்ட்ல ஓப்பன் ஆகும். பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஓப்பன் ஆகும். பட் பிடிஎஃப் ஃபார்மேட்ல போனா எடிட் பண்றது கொஞ்சம் கஷ்டம், அது எல்லா ஃபைலும் தான். ஓகே, நம்ம டாக்குமெண்ட்ஸ்ன்ற இதுக்குள்ள இருக்கி நாம அந்த டெஸ்க்டாப்புக்கே மாற்றிக்கொள்வோம். கொஞ்சம் நம்ம ஈஸி அக்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, டெஸ்க்டாப்புக்கு மாற்றி பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட்ல என்ன செய்வோம், சேவ் பண்ணுவோம். இந்த விலங்குல பாருங்க பிடிஎஃப் ஃபைலா சேவ் பண்ணிக்கும். இங்க பாருங்க இதுல ஐக்கானும் எப்படி இருக்கு, வேற வேற மாதிரி. இது நாம வந்துட்டு ப்ரெசன்டேஷன் டைப்ல வந்துட்டு சேவ் பண்ணினா பாருங்க இந்த டைப்ல வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்கு. அடுத்து வந்துட்டு பிடிஎஃப் ஃபைல். பாருங்க இது வந்துட்டு என்ன செய்யும், பிடிஎஃப் ஃபைலா ஓப்பன் ஆகும். பாருங்க இதுல நம்ம வந்துட்டு ஒரு ஸ்லைட் தான் நம்ம வச்சிருந்தோம். ஸோ ஒரு ஸ்லைட் மட்டும்தான் இருக்கு. நம்ம ஃபர்தரா மற்ற நிறைய இதுகளை கொடுத்து செய்வோம். ஓகே, இது நம்ம இப்போதைக்கு எப்படி ஒரு ஃபைலை என்னென்ன ஃபார்மேட்ல சேவ் பண்ற, எப்படி சேவ் பண்றன்ற ஒரு இதை பார்த்தோம். ஓகே, இப்போ நமக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம சோஃபார் என்னென்ன பார்த்திக்கிறோம், ஒரு என்னென்ன அது இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், அதே போல அதுக்குரிய டெப்ஸ், அதுக்குள்ள இருக்கிற ஃபீச்சர் எல்லாம் ஃபியூச்சர்ல பார்ப்போம். நாம தொடர்ந்து இப்படியான எப்படி சேவ் பண்ற, என்ன ஃபைல் ஃபார்மேட்ல சேவ் பண்ற, ஓகே, எப்படி ஒரு ப்ரெசன்டேஷனை ஏற்கனவே இருக்கிற ப்ரெசன்டேஷனை ஒன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், பார்த்துட்டு வந்திருக்கோம். ஓகே ஓகே, சேவ் பண்றதுல ஷார்ட்கட் கீ வந்துட்டு Ctrl+S. ட்ரை பண்ணி எல்லாரும் ஒர்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க ஒர்க் பண்றீங்களான்னு தெரியா, யாரும் ஒர்க் பண்றீங்களா செட்ல சரி போடலாம் நீங்க சார் ஒர்க் பண்றீங்க. அடுத்தது தான் வந்துட்டு பவர் பாயிண்ட் முக்கியமான ஒரு விஷயம். பவர் பாயிண்ட் இனித்தனமா ஒர்க் பண்ண தொடங்குறோம். அது மிக முக்கியமான விஷயம் தான் சொல்றேன், என்ன ஸ்லைடுன்னு சொல்லுவோம். ஸ்லைட் சரி பாருங்க, இது ஒரு ஸ்லைட். ஓகே, இது ஒரு ஸ்லைட். இதுகளுக்கு தான் சொல்லுவோம் என்ன, ஸ்லைடுன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஸ்லைட்லயும் வந்துட்டு நிறைய டைப் இருக்கு. இப்ப நாம பிளாங்க் ப்ரெசன்டேஷன் எடுத்தா செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்துட்டு ஏற்கனவே ப்ரீ டெம்ப்ளேட் தீம் இது கொண்ட ப்ரெசன்டேஷன்ஸும் இருக்குது. ஓகே, அதையும் நாம எப்படி நமக்கு என்ன நம்மட தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி யூஸ் பண்றது பார்ப்போம். ஓகே, இதுல பாருங்க, இது வந்துட்டு ஒரு பிளாங்க். இப்போ நீங்க ஓபன் பண்ண உடனே நாம இப்படிதான் இருக்கும், கிளிக் டு டைட்டில், ஒரு டைட்டில் ஒன்று எட் பண்ணுங்க சொல்லி இருக்குது. ஓகே, பவர் பாயிண்ட் ஒரு டைட்டில் அடிச்சிருக்கேன். இப்படி கொடுத்து கொள்ளலாம் நமக்கு. ஓகே,
இப்ப நமக்கு ஒரு இப்படி தனி வரப்போகுது, பேசிக்கான ஒரு இது ஒன்று வரும், ஒரு ஸ்லைடோட வரும். அப்ப நாம வந்துட்டு நமக்கு தேவையான அளவு என்ன செய்யலும், ஸ்லைட்ஸை வந்து எட் பண்ணி கொள்ளலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்லைடில் வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யலாமா, கஷ்டம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு 10 ஸ்லைட் சொல்லுவாங்க. இந்த அளவு உங்களோட ஸ்லைட் அளவு வந்துட்டு இந்த அளவு இருக்கணும். ஏன் மிச்சம் கூடவும் போயிடலாம், மிச்சம் குறவும் இருக்கலாம். ஒரு 10 to 15, ஒரு 20 அளவு ஸ்லைட்ஸ் வந்துட்டு எப்பயுமே காமனாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக அவங்களோட எக்ஸாமினேஷன் பர்பஸுக்கு, அசைன்மெண்ட் லெவலில். ஓகே, இப்போ நமக்கு இப்போ ஒரு ஸ்லைட் தான் வந்து எப்படி நம்ம புது ஸ்லைட் எட் பண்ணுறது, இந்த அறிக்கை பாருங்க. நியூ ஸ்லைட் வந்து இருக்கு. ஓகே, இது வந்துட்டு 2 டொகுல் அறிக்கை பாருங்க. மேலையும் ஹோவர் ஆகும், கீழேயும் ஹோவர் ஆகும். மேல இருக்கிறது என்னன்னு சொன்னா, நீங்க அதை தட்டினீங்கன்னு சொன்னா ஏற்கனவே இருந்த மாதிரி அதே மாதிரியான ஒரு ஸ்லைடு வந்து புதுசா உருவாகும். ஓகே, இப்ப கீழே ஒரு ஃபீச்சர் பாருங்க, நியூ ஸ்லைடு பாருங்க. நியூ புதுசு ஒன்று கிரியேட் பண்ணது போறோம். அதுல வந்துட்டு பாருங்க நிறைய டைப் ஆஃப் ஸ்லைட்ஸ் இருக்குது பாருங்க. டைட்டில் ஸ்லைட், டைட்டில் ஸ்லைடு இருக்குது, டைட்டில் அண்ட் கான்டென்ட் ஸ்லைடு அப்படி பாருங்க. ஒரு 6 வகையான பேசிக்கா வந்து இருக்குது. இது நம்ம ஒவ்வொன்றும் நம்மளோட பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே, பொதுவாக நமக்கு blank ஸ்லைட், இப்போ நம்ம நிறைய கண்டென்ட்ஸ் வந்து எட் பண்ண போறோம்னு சொன்னா blank ஸ்லைட் போட்டு யூஸ் பண்ணி நமக்கு என்ன அதை நமக்கு தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணி கொள்ளலாம். இல்லாட்டி இப்போ இந்த ஸ்லைடில் போட்டா இந்த ஸ்லைடுக்கு நமக்கு உரிய மாதிரி நம்ம கண்டென்ட் வரும் இருக்கும் என்று நினைச்சோம்னு சொன்னா இதை நம்ம என்ன செய்யலாம், இப்படியான ஒரு இதை எட் பண்ணலாம் பாருங்க. அப்படி என்ன செய்யுது பாருங்க. இப்போ நம்ம என்டரை தட்டினா ஆட்டோவா அடுத்த இதோட சேர்ந்து புல்லட் பாயிண்டோட சேர்ந்து வருது. அதே போல இஞ்சாலே நமக்கு என்ன செய்யலும், எட் பண்ணலாம். ஓகே, பொதுவா இதுகள் வந்துட்டு இப்ப நம்மளோட தேவை என்னையோ அதை பொறுத்து இருக்கும். இஃப் வி வாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் என்ன வேணும்னு சொன்னா நமக்கு என்ன செய்யலாம், நியூ ஸ்லைட்ல வந்துட்டு நாம நமக்கு தேவையான ஸ்லைட் டைப்பை வந்துட்டு நம்ம எட் பண்ணலும். பாருங்க, இதுல டைட்டில் ஒன்லி இருக்கு. இப்போ இதை எட் பண்ணி பார்ப்போம். இதுல எட் பண்ணினோம்னு சொன்னா இப்போ நமக்கு ஒரு டைட்டிலுக்கான ஒரு பிளேஸ் ஹோல்டர் மட்டும்தான் வரும். மிச்சதெல்லாம் நம்ம கீழே வந்துட்டு என்ன செய்யும், மிச்சம் கீழே இருக்கிற ஏனைய பகுதிகள் பார்ட்ஸ் வந்துட்டு நமக்கு விரும்பின மாதிரி நம்ம என்ன செய்யலாம், எடிட் பண்ணிக்கொள்ள. நமக்கு இமேஜ் போடணுமா இமேஜ் போடலாம், ஏனைய டெக்ஸ்ட் வேணுமா நமக்கு எடிட் பண்ணலாம். ஓகே, இதுக்கு வந்து சொல்லுவோம் பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. பவர் பாயிண்ட்ல இருக்கிற பேர் வந்துட்டு பவர் பாயிண்ட் ஓவர் த மைக்ரோசாஃப்ட் சூட். அதுல வந்துட்டு இருக்கு பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க. இதுல பேர் வந்துட்டு பிளேஸ் ஹோல்டர். இந்த மூவ் பண்றேன்னு பாருங்க, பிளேஸ் ஹோல்டர். இது வந்துட்டு ஒரு நாம எட் பண்ணியிருந்தது வந்துட்டு ஒரு டைட்டில் ஒன்லி அப்படியான ஒரு ஸ்லைட். ஸ்லைட்லையும் வந்துட்டு நம்ம முக்கியமான பார்ட் பவர் பாயிண்ட்ல வந்துட்டு என்ன ஸ்லைடு, ஸ்லைட்லயும் வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் என்ன இருக்குது, ஸ்லைட்ஸ் இருக்குது. அது நம்மளோட தேவைக்கு என்ன தேவைப்படும் நாம நினைக்கிறோமோ, ஓகே பார்த்துட்டு ஓகே நம்ம இந்த நம்மளோட கண்டென்ட் எல்லாம் வச்சு ரெடி ஆகி தானே இருப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நமக்கு 2 கண்டென்ட், 2 விஷயத்த கம்பேர் பண்ணி நம்ம எழுத போறோம்னு நினைச்சோம்னு சொன்னா என்ன செய்யலாம், இஞ்சால போட்டு ஓகே எடுத்து கொடுப்போம். எம்எஸ் வேர்ட் என்ற ஒரு இதையும் இஞ்சால என்ன செய்ய போறோம், பவர் பாயிண்டையும் கம்பேர் பண்ண போறோம்னு நினைச்சோம்னு சொன்னா என்ன செய்யலாம், இப்படி கொடுத்துட்டும் இது கீழே நம்ம என்ன செய்யலாம், ஃபீச்சர்ஸை எட் பண்ணலாம். இப்ப அடுத்து என்ன செய்யலாம், இதெல்லாம் கொடுக்கலாம். இது என்ன, இட்ஸ் அ ரைட்டிங் சாஃப்ட்வேர். அது என்ன, இதுக்கு என்ன கொடுக்கலாம், ப்ரெசன்ட்
ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லி என்ன செய்யலாம் கொடுக்கலாம். அப்ப ஒவ்வொரு தேவைகளை பொறுத்து இப்ப நம்மளோட கண்டென்ட்ஸுக்கு என்ன தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்மளோட ஸ்லைடை வந்துட்டு இது செஞ்சு கொள்ளலாம். ஓகே, இப்போ இവിടുത്തെ இது இல்லாட்டி என்ன செய்யலாம், என்ன சரி ஒரு ரெண்டை கம்பேர் பண்றியோ அப்படின்ற மாதிரி போக்க நமக்கு என்ன செய்யலாம், எப்படி கொடுத்த மிஷன் என்ன செய்யும். அப்ப நமக்கு இப்ப ப்ரெசன்டேஷன் பண்ண போக்கல இதை பத்தி செல்ல போக்கல நமக்கு என்ன செய்யலாம், பேசுறதுக்குலே சரிங்க. ஓகே, எம்எஸ் வேர்ட் மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு ஒன்று, மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், இது ரெண்டையும் வந்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம், கம்பேரிசன் பண்ண போறோம். வேர்டை பொறுத்தவரை நம்ம என்ன செய்வோம், ரைட்டிங், அது ஒரு ரைட்டிங் சாஃப்ட்வேர், நமக்கு தேவையான விஷயங்கள் என்ன செய்யணும் ரைட் பண்ணலாம், இது செய்யணும்னு சொல்லலாம். ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் வந்துட்டு பவர் பாயிண்ட் பர்பஸ், ப்ரெசன்டேஷன் பர்பஸ்க்காக பவர் பாயிண்ட் யூஸ் பண்ண முடியும். அப்படி ஒவ்வொன்றையும் பர்பஸை நம்ம இனம் கண்டு நமக்கு செஞ்சு கொள்ளலாம். ஓகே, அதே போலதான் இப்போ ஒரு இது ஒன்று இருக்கு. இப்ப நமக்கு இந்த இருக்கிற ஸ்லைடை வந்து காப்பி பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு ஸ்லைடு ஒன்று நமக்கு தேவை, என்ன செய்யும், உடனே இங்க பாருங்க, மேல ஒரு காப்பி ஐக்கான் வந்து இருக்கு. இல்லாட்டி என்ன செய்யணும், Ctrl+C, அல்லது இந்த இருக்கிற இதை தட்டி நம்ம சொன்னா காப்பி ஆகும் இந்த இருக்கிற ஸ்லைட். அது என்ன செய்யலாம், நமக்கு இப்போ கீழே நமக்கு தேவைப்படுது என்ன செய்யலாம், அதை பேஸ்ட் பண்ணிடும். சார் உங்களோட வாய்ஸ் கிளியர் இல்ல. இப்ப கேக்குதா பிள்ளைகள்? ஓ சார் கேக்குது. ஓகே. ஓகே, ஸோ என்ன பார்த்துட்டு இருந்தோம். ஓ சாரி, வெயிட் பண்ணுங்க, ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா இல்லையே? இல்ல சார். ஓகே, இப்போ ஓகேயா? ஓகே, இப்போ கேக்குதா பிள்ளைகள்? ஓகே தானே? ஓகே, ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஓகே, இஸ் இட் கிளியர்? கிளியர் தானே? ஓ சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு நாம என்ன பார்த்தோம்னு சொன்னா, எப்படி ஒரு ஸ்லைடை வந்துட்டு காப்பி பண்ற என்று பார்த்தோம். ஓகே, இப்போ இருக்கிற இந்த பாருங்க, இந்த இருக்கிற இதை வந்துட்டு நம்ம காப்பி பண்ணணும். என்னத்தை, இதே மாதிரி ஒரு ஸ்லைடு வந்துட்டு நமக்கு திரும்பவும் தேவைன்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், இந்த அறிக்கை பாருங்க, இந்த Ctrl+C தட்டினாலும் காப்பி ஆகும், இல்லாட்டி இந்த ஐக்கனை தட்டினோம்னா என்ன செய்யும், ஆட்டோவா காப்பி ஆகும். அதை நம்ம என்ன செய்யலாம், அடுத்து பேஸ்ட் பண்ணி கொள்ளலாம். பாருங்க, இந்த வந்துட்டு 7வது இருக்கிற ஸ்லைடும் பாருங்க, 2வது இருக்கிற ஸ்லைடும் ஒன்று, பாத்தீங்களா? ரெண்டு முறை கண்டென்ட்னால என்ன அந்த எஃபெக்ட் ஒன்று விளங்குது இல்லை, மாறுறது. ஓகே, பாருங்க, இது நாம தட்டிக்கிறது, இப்ப கிளிக் பண்ணிக்கிறது 7th ஒன். பாருங்க, இப்ப செகண்ட் ஒன் கிளிக் பண்றேன், சேம் அதே தான், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது. ஓகே, Ctrl+C ஓர் என்ன, இங்க இருக்கிற இந்த இருக்கிற ஐக்கானை தட்டினாலும் நமக்கு என்ன செய்யலாம், ஈஸியா காப்பி பண்ணி கொள்ளலாம். ஓகே ஓகே, இப்ப நம்ம இவ்வளவு என்ன சரி கொடுப்போமே சும்மா. அஹ், சும்மா உதாரணத்துக்கு நம்ம என்ன செய்வோம், கொடுப்போம். ஓகே, இப்ப கொடுத்துட்டு இப்ப தனி வெளியே இருந்துருக்கு. இப்ப நீங்க ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று சரி இருந்தீங்களே, இப்ப நீங்க சில விஷயங்களை ஆஹ், என்ன செய்றீங்க,
ஆர்கனைஸ் பண்ணி சரியா ஒரு செஞ்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு சும்மா ஒரு இது என்ன வெள்ளை வெளியிட்டு இருந்தா ப்ரெசன்டேஷனுக்கு அழகா இல்ல ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் பார்க்கிறதுக்கு ஒரு பிளசன்ட் ஆயிக்கணும் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கணும். ஓகே, சார் நீங்க பேசுனது விளங்கல. இப்போ ஓகே தானே? இப்போ ஓகே சார். ஓகே, சின்ன கவரேஜ் இஷ்யூ இருக்குது உண்டு நினச்சிக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ பவர் பாயிண்ட் எப்படி இருக்கணும் பார்க்குறதுக்கு அழகா இருக்கணும். மீன் ப்ளசன்ட் டைம் தான் என்ன செய்யும் ஆடியன்ஸுக்கு. இப்போ நீங்கள் பவர் ப்ரெசன்டேஷன் என்று சொல்கிறது என்ன? இப்போ நீங்கள் ஒரு 10 பேருக்கு முன்னுக்கோ ஒரு 50 பேருக்கு முன்னுக்கோ ஈவன் ஒரு 100,000 பேர் முன்னுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, சில ப்ரெசன்டேஷன் செய்வாங்க. சில மார்க்கெட் பர்பஸ் கருதி என்ன செய்வாங்க ப்ரெசன்டேஷன் செய்வாங்க. அந்த சமயத்தில் எப்படி இருக்கணும், வெள்ளை வெளின்று இப்படி வெறும் டெக்ஸ்ட் மட்டுமே இருந்து சரி வருமா? இப்போ இதுக்கு பதிலாக ஒரு ப்ராடக்ட் ஒன்ற பேர் வைங்களே. ஓகே, ஒரு பெரிய ஷோப் ஒன்று ரிலீஸ் பண்றாங்கன்னு வைங்களே. ஒரு பப்ளிக் ஃபோரம்ல ஒரு புது நியூ ஷோப் ஒன்று ரிலீஸ் பண்றாங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்? அவங்க இப்படி சும்மா வெல்வெட் நாங்கள் ஒரு பிராண்ட் ஒன்று உருவாக்கியிருக்கோம், அது வந்துட்டு ஒரு ஷோப் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஷோப் பிராண்ட் ஒன்று இப்படி இருந்தா நல்லா வரைக்கும் நல்லா இருக்காது இல்லையா? ப்ரெசன்டேஷன் ஒரு 100 பேர் பார்க்க போகல கவர்ச்சி அளிக்கணும். அப்ப என்ன செய்யலாம், நமக்கு அதை வந்துட்டு அழகா மாத்துறதுக்கான சில விஷயங்கள் இருக்குது. இப்போ பேசிக்கா நாம ஒரு இது உலகத்தையும் ஒரு ப்ரெசன்டேஷனை எடுத்து என்ன செய்வோம் பார்ப்போமே. இதுல வந்துட்டு நமக்கு ஒரு மொக் மாதிரி, அதாவது எப்படி ஒரு ப்ரீ டிசைன் ஒன்று மாதிரி சும்மா பார்க்கலாம். அது டிசைன் டேக்ல வந்துட்டு டேப்ல வந்துட்டு நிறைய டேக் எப்படி தீம்ஸ், அதாவது நிறைய ப்ரீ தீம்ஸ் இருக்குது. ஓகே, அதை தட்டி நமக்கு என்ன செய்யலாம், ஒரு ஓகே நம்மட நம்மட ப்ரெசன்டேஷனுக்கு இது சரி வருமானு நம்ம என்ன செய்யலாம், சும்மா ஹோவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இந்த டிசைன் டேப்ல வந்தீங்கன்னு சொன்னா நிறைய இருக்குது. ஓகே, இப்படி பாருங்க, ஒவ்வொன்றிலையும் ஹோவா பண்ணி அப்படி போக்குன்னு செய்யுது. அப்படியோ பாருங்க, கீழே ஒவ்வொன்றும் அப்படியோ மாறிட்டு வருது. ப்ரெசன்டேஷன் கீழே பாருங்க, இது வேற தீம் உண்டு. இது பாருங்க, இது ஒரு வேற தீம். பாருங்க, வெல்வெட் ஷோப் பிராண்ட் இது கீழே இருக்குது. இது பாருங்க, இது வேற. அப்படி என்ன நிறைய தீம்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு எப்படி ப்ரீ ப்ரீ இன்ஸ்டால்ட் தீம்ஸ். இதெல்லாம் வந்துட்டு என்ன மைக்ரோசாஃப்டால ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கிற தீம்ஸ். ஓகே, பாருங்க. ஓகே, கொஞ்சம் கலர்ஃபுல் ஆகிக்கிறத பார்த்து எடுக்குமே. ஓகே நம்ம ஓகே சும்மா இப்படி பாருங்க, எல்லாத்துக்கும் வந்துட்டு என்ன செய்யுது, நான் வந்து கொடுத்த இந்த டிசைன் வியூவில் டிசைன் டேப்ல வந்து கொடுத்த எல்லாம் வந்துட்டு என்ன செய்யுது பாருங்க, எல்லா ஸ்லைட்ஸுக்கும் வந்துட்டு இப்படி நிறைய ஒரு டன்ஸ் ஆஃப் தீம்ஸ் இருக்குது. நமக்கு விரும்பின தீம்ஸ் எட் பண்ணலாம். ஓகே, ஒரு ப்ரெசன்டேஷன் வந்துட்டு எவ்வளோ அழகா செய்யலுமோ அவ்வளோ அழகா செய்யலாம். ஆடியன்ஸ் உண்டு. இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்றீங்களோ இல்லை ஒரு நீங்க ஒரு லெக்சர் முன்னுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் செய்றீங்களோ அப்படின்னு போகல என்ன செய்யலாம், பர்ஃபெக்டா ஒரு ஃபுல் கலரா அந்த மாதிரிக்கு செய்யலாம். பாருங்க, இதே இதுல பாருங்க, இது வந்துட்டு தீம்ஸ். அதே தீம்ஸ் பாருங்க கலர் ஆட்டோவா சேஞ்ச் பண்ணலாம். வேற பாருங்க, வேரியன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பாருங்க, இதுல பர்பிள் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, ஆரஞ்சு கலர், இப்படி நிறைய கலர் ஐட்டம்ஸ் இருக்குது. இது நாம என்ன ஒரு சும்மா நாம ஒரு இது இல்லை, நம்ம என்னத்துக்கு இப்படிதான் சில இது வரும். நாம கடைசிக்கு ஒரு ஃபுல் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்லைட் ஷோ உண்டபடியோ பவர் பாயிண்ட் என்ன செய்வோம். ஓகே, ஸோ டைம் டைம் அப் ஆகுது. ஓகே, நாம இவ்வளவு நேரம் படிச்சது என்ன சின்ன ரிவ்யூ உண்டு பார்த்துட்டு வருவோம். ஓகே, ஓகே தானே? ஓகே, இப்போ ப்ரெசன்டேஷன்ஸ் நாம என்ன சொன்னோம்,
ப்ரெசன்டேஷன் என்னன்னு பார்த்தோம். ப்ரெசன்டேஷன் வந்துட்டு என்ன செய்வோம், ஒரு பப்ளிக் ஃபோரம்லயோ ஒரு 10 பேருக்கோ ஒரு 50 பேர் முன்னுக்கு என்ன செய்வோம், ஒரு நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு ஸ்லைட் ஷோ வந்து யூஸ் பண்ணுவோம். அதுதான் என்ன பவர் ப்ரெசன்டேஷன். ஓகே, அதுக்கு நம்ம மோஸ்டா யூஸ் பண்ணுவோம்னா பவர் பாயிண்ட் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு ப்ரெசன்டேஷனுக்கான சாஃப்ட்வேர். சரியா, இது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, இருந்தாலும் எதுவும் பவர் பாயிண்ட் லெவலுக்கு இல்லை. ஓகே, அதுல வந்துட்டு நாம ஒரு இந்த ரிப்பன் பத்தி பார்த்தோம், இதுக்குள்ள அவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அதே போல இப்படி நிறைய தீம்ஸ் இருக்குது, பிளாங்க் ப்ரெசன்டேஷன் பார்த்தோம். ஓகே, ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி ஓப்பன் பண்ணுன்னு பார்த்தோம். நம்மளோட மெஷின்ல எங்க எந்த லொகேஷன்ல ப்ரெசன்டேஷன் இருக்குதோ அதெல்லாம் தேடி எடுக்கிறதுக்கெல்லாம் பார்த்தோம். ஓகே, பாருங்க, இதெல்லாம் பிள்ளைகளினே ஈஸியா இருக்கும். நமக்கு வந்தா வேலையெல்லாம் குயிக்கா இருக்கணும், நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதே போல ஃபைல் எப்படி ஓபன் பண்றேன்னு பார்த்தோம், ஒரு ஃபைல் எப்படி சேவ் பண்றேன்னு பார்த்தோம், என்னென்ன டைப்ஸ்ல வந்துட்டு சேவ் பண்றேன்னு பார்த்தோம். ஓகே, அப்படி பார்த்துட்டு முக்கியமான பாட்டா இன்றைக்கு என்ன செஞ்சோம், ஸ்லைட்ஸை பத்தி கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸ்லைட்ஸ். இப்போ ப்ரெசன்டேஷனை பத்தின ஓவரால் ஐடியா வந்து என்ன செஞ்சிருக்கேன், எல்லாருக்கும் வந்திருக்கேன். ஓகே, ஸோ நம்ம இன்ஷால்லா நாளைக்கு தொடருவோம். இன்றைக்கு வரைக்கும் ஸ்லைட்ஸை பத்தி பார்த்திருக்கோம். பாருங்க, இதுதான் ஸ்லைட் டெக். எத்தனை ஸ்லைட்ஸ் வேண்டாலும் நமக்கு போட்டு யூஸ் பண்ணலும். நம்ம இந்த டிசைன் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டிசைன் தீம்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம அதெல்லாம் பத்தி பார்ப்போம். ஓகே, இன்ஷால்லா நாளைக்கு சந்திப்போம் இன்ஷால்லா. ஓகே, ஏதாச்சும் கேட்கணும்னா கேளுங்க. இல்லையா, இருக்கீங்களா, பேசலுமா யாருக்கு சரி ஒரு ஆளுக்கு? யார் சரி ஒரு ஆள் சும்மா ஏதாவது பத்தி பேசுங்க. இப்ப நீங்க ஐடி ஃபீல்ட்ல வந்துட்டு போற மைண்ட் செட்ல இருக்கிறாங்களே இருப்பீங்க, ஃபியூச்சர்ல யூனிவர்சிட்டி போறாங்களே இருப்பீங்க, அப்படி காலேஜோ டிகிரி செய்யறாங்களே இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பவர் பாயிண்ட்ங்கிறது மஸ்ட் ஸ்கில். அதே போல சில கம்பெனிஸ்க்கோ நிறைய இடங்களுக்கு என்ன பவர் பாயிண்ட் ஒரு ஸ்கில். எனக்கு தெரிஞ்சாக்கள் வீட்டுல இருந்துட்டு பவர் பாயிண்ட் செஞ்சு கொடுத்துட்டு உழைச்சிக்கிறார்கள் இருக்காங்களும் இருக்காங்க. அதாவது அவங்க பார்ட் ஒன் ஆஃப் த பார்ட்டா பவர் பாயிண்ட்ல வந்துட்டு என்ன செய்வாங்க, அவங்க கண்டென்ட் கொடுப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க ஸ்லைட்ஸ் ப்ரெசன்டேஷனுக்கான அந்த ஸ்லைட்ஸ் ஓவராலா செஞ்சு அனுப்புவாங்க வீட்டுல இருந்துட்டு. அப்படியும் இருக்குது. எனி கொஸ்டின்ஸ், எனிஒன்? சியாதா, ஏதாச்சும் இருக்குதா, கேக்குறீங்களா? இல்ல சார், கேக்குறதுக்கு எதுவும் இல்ல. அப்படியா, நான் ஒரு யூனிவர்சிட்டி கேர்ள். ஓகே நான் இப்ப 2023 தான், 23 பேட்ச். ஓகே ஓகே நான் ஓகே இப்ப நான் ஓ லெவல் செஞ்ச டைம் ஓகே நான் கொஞ்சம் பவர் பாயிண்ட் பத்தி படிச்சேன். ஓகே நீ லெப் இல்ல, இப்பதான் நான் புது லெப் ஒண்ணு வாங்கினேன். ஓகே சொல்லி ஓகே இப்பதான் திரும்ப படிக்கிறது. ஓ கட்டாயம். ஓகே, நல்ல நல்ல யூனிவர்சிட்டி தேவைதானே சார்? கட்டாயம். ப்ரெசன்டேஷன் வந்துட்டு ப்ரெசன்டேஷன் இல்லாம செமஸ்டரே இல்லை. ஓகே, ஒவ்வொரு பாடத்துலையும் கிட்டத்தட்ட பெரும்பாலும் ஒரு 50 மார்க்ஸுக்கு ஒரு செமஸ்டர்ல ப்ரெசன்டேஷனே வரும். ஓகே, நல்ல நல்ல. ஓகே, ஃபியூச்சர்ல டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க கட்டாயம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். ஓகே. சரி சார்.